6 மாதத்திற்குள் 4 கோடி அல்ல 4 லட்சம் சம்பாதிப்பது கூட கடினம். உங்களிடம் உழைப்பும் திறமையும் இல்லை என்றால் உங்களை ஏமாற்றவே இந்த தலைப்பு வைக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் இங்கு ஏமாறப் போவதில்லை. விருப்பம் இருந்தால் காணொளியை தொடரலாம், அல்லது இதுபோன்ற தலைப்பில் நிறைய காணொளிகள் உண்டு, அங்கு செல்லலாம். ஆறு மாதத்திற்குள் பணக்காரராகிவிடலாம். இதை மட்டும் செய்யுங்கள். பணம் சம்பாதிப்பது எளிது. உடல் எடையை கூட்டுவதும் குறைப்பதும் எளிது. வெளியே வாருங்கள், இதை இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் வென்று விடுவீர்கள் என்று எவராவது கூறினால் என்ன செய்கிறீர்கள்? அதை அப்படியே நம்புகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? உங்களுக்கென்று சுய அறிவு என்று எதுவுமே கிடையாதா? பாட்டு கேளுங்கள், பணம் சம்பாதியுங்கள். 10 ரூபாய் போடுங்கள், 20 ரூபாய் எடுங்கள். இந்த விளையாட்டு விளையாடுங்கள், ரம்மி ஆடுங்கள், இந்த செயலிக்கு ரிவ்யூ போடுங்கள். இன்னும் எத்தனையோ போலிகள் உங்களை சுற்றி சூழ்ந்து கிடக்கிறது. எளிதான வழியில் எப்படியாவது கோடீஸ்வரனாக வேண்டாம் லட்சாதிபதியாகவாவது மாறிவிட வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். உங்களின் சோம்பேறித்தனம் பிறருக்கு பணம். ஒரு 100 ரூபாய் உழைப்பு இல்லாமல் சம்பாதித்து காட்டிவிடுங்கள், பார்க்கலாம். அடிப்படையில் நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இல்லை. அதற்காக இப்படியான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, இது போன்ற வழிகள் கிடைக்கவே கிடைக்காது. இருந்தால்தானே கிடைக்கும். ஸ்மார்ட் ஒர்க் மூலம் சம்பாதிக்க முடியும் தான். அதற்கும் உழைப்பு வேண்டும். அது ஸ்மார்ட் ஒர்க் தானே அன்றி லேசி ஒர்க் அல்ல. சிறு வயதில் ஜீபூம்பா, சக்திமான், பவர் ரேஞ்சர்ஸ் போன்ற தொடர்களை பார்த்துள்ளீர்களா? அது உண்மை என்று மனம் அப்படியே நம்பும். வளர வளர அது உண்மை அல்ல என்று புரியும். ஒரு புள்ளியில் லேசாக மனம் வலிக்கும். சரி என்று அவற்றை தூக்கி போட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்திருப்போம். இப்போதும் நீங்கள் அது போன்ற வலைக்குள் தான் சிக்கி உள்ளீர்கள். எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி பணக்காரனாவது, எப்படி அவரை போல மாறுவது, இன்னும் 1000 எப்படி. ஒன்றை தேடுவதும் கற்றுக்கொள்வதும் தவறில்லை தானே என்று நீங்கள் நினைக்கலாம். சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். இதுநாள் வரையில் நீங்கள் எவ்வளவு தூரம் தேடியிருப்பீர்கள்? ஆனால் எவ்வளவு சம்பாதித்து விட்டீர்கள்? சிலர் சம்பாதித்திருக்கலாம், ஆனால் பலர் இந்த தேடுதல் வேட்டைக்கு அடிமையாக மட்டுமே உள்ளனர். பெரும்பாலான காணொளிகள் உங்களை ஏமாற்றுவதற்குத்தான். இந்த பழக்கங்களை உருவாக்கி கொண்டால் பணம் ஈட்டலாம் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அப்பழக்கங்களால் உங்களை மாற்றிக்கொண்டால் செல்வந்தனாக மாறவும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதை செய்து பணம் சம்பாதியுங்கள் என்று சொல்லும் உரிமை யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, எது வருமோ, எது தேவையோ அதை கற்றுக்கொண்டு நீங்கள் தான் உழைக்க வேண்டும். உங்கள் பசிக்கு பிறர் உணவருந்த முடியாது. 6 மாதத்தில் கோடீஸ்வரனாக சில வழிகள் உண்டு. அவை உங்களுக்கே தெரியுமே. நான் சொல்லவா? கடத்தல் தொழில் செய்யலாம், திருடலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உறங்கும் போதும் பணம் சம்பாதிக்கலாம், உண்மைதான். இதுபோல ஒரு யூடியூப் சேனலை தொடங்குங்கள், அல்லது ஒரு புத்தகம் எழுதுங்கள், நாவல் எழுதுங்கள். ஆனால் அதற்கும் உழைப்பு வேண்டும். பங்குச் சந்தையில் சம்பாதிக்கலாம், உண்மைதான். அதற்கும் ஒரு நிறுவனத்தின் அடிப்படைகளை ஆராய வேண்டும். முதலீடுகள், வரவு செலவு, PE ரேஷியோ, பேலன்ஸ் ஷீட், இன்னும் பலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டியிருப்பதால் அதற்கும் உழைப்பு தேவைப்படும். ட்ரேடிங்கில் சம்பாதிக்கலாம், உண்மைதான். பலவித நுணுக்கங்களையும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்களையும் கற்றுக்கொள்ள வேண்டியதால் அதற்கும் உழைப்பு வேண்டும். ஐயோ, உழைக்க வேண்டுமா, வேறு வழிகள் கிடையாதா என்றால் அதற்கும் வழிகள் உண்டு. அது உழைக்காமல் இருப்பது. ஆனால் பணக்காரராகவெல்லாம் மாற முடியாது. நினைத்த எதையும் சாதிக்கவும் முடியாது. இது போன்ற தேடல்களை நிறுத்திவிட்டு ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நன்கு கற்றுக்கொண்டு அதில் வல்லுநர் ஆனாலே உங்களுக்கு தேவையானது உங்களை வந்தடையும். 10,000 மணி நேரம் ஒரு துறையில் தொடர்ந்து உங்களின் நேரத்தை கவனமாக செலவிட்டால் அதில் வல்லுநர் ஆகிவிடுவீர்கள். உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை வரும். எந்த இடர்பாடான சூழல் வந்தாலும் எனக்கு என் திறமை மீது நம்பிக்கை உள்ளது, நான் எப்படியும் சாதித்து விடுவேன் என்ற வார்த்தை உதிர்ந்தால் நீங்கள் சாதித்து விடுவீர்கள். நேரத்தை வீணடிக்காதீர்கள். வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்கள், நினைத்ததை அடையுங்கள். உங்களால் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். 6 மாதத்திற்குள், ஒரே வருடத்திற்குள் எல்லாவற்றையும் முடிக்கிறேன் என்று கிளம்பாதீர்கள். 6 மாதத்திற்குள் உங்களின் ஒட்டுமொத்த பழக்கங்களையும் மாற்ற முடியும். அங்கிருந்து உங்களின் பயணத்தை தொடங்குங்கள். நம்பிக்கையோடு இருங்கள், உழையுங்கள், உங்களால் முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம்.